ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஜென்னோட ஒரு மினி எஃப்எஃப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டில் இது முடியுமான்னு பார்க்குறேன், இல்லைனா நெக்ஸ்ட் பார்ட் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நேம்லாம் நான் இன்னும் கண்டுபிடிக்கல, நான் தம்ப்நெயிலில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எஃப்எஃப்பில் நீங்கள் ஒரு தெலுங்கு கேர்ள், நீங்கள் தெலுங்கு தான் பேசுவீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஜென் வந்து இதில் கொரியன் பாய், அவர் ஒரு டாக்டர். ஸோ அவர் இந்தியாவுக்கு வராரு. ஸோ நீங்கள் ஆந்திர பிரதேஷில் சூலூர்பேட்னு ஒரு ஊரில் வந்து ஒரு குட்டி வில்லேஜில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்போ எஃப்எஃப்குள்ளே போகலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் திங்ஸ்லாம் அப்படியே ஹரிபரியாக பேக் பண்ணுறீங்க. టక్కుని யாரோ డోర్ ఓపెన్ பண்ணி உள்ளே வராங்க. వైన్ ఏంటి ఏం చేస్తున్నావు? అమ్మమ్మ ఏం లేదు ఏం లేదు. ஏய் நீ என்னமோ பண்ணிகிட்டு இருந்த. లేదుமா. இல்லை தள்ளு அப்படின்னு உங்களை தள்ளி விட்டுட்டு நீங்கள் திங்ஸ் பேக் பண்ணிகிட்ருப்பீங்களா, அதை பார்க்குறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, நான் திங்ஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தானே சொன்னீங்க இன்னும் 2 நாளில் கல்யாணம் ஆக போதில்ல, அதான். ஓ நீ மனசு மாறிட்டியா ஃபைனலி? அப்போது இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு இஷ்டம் தானே? ஆமாம் నాకు இஷ்டமே. இதுதான் வைன் எனக்கும் நானுக்கும் வேணும். உன்னை விட வயசில் பெரியவராக இருக்கான்னு நீ எதுவும் நினைக்காத, நல்லா வச்சு பார்த்துப்பாங்கடி. அதுவும் இல்லாமல் நானாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ நம்மளும் நம்ம சைட்லேருந்து ஏதாவது பண்ணணும்ல, அதான். உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பாங்க. நீ சின்ன பொண்ணுல்ல, நீ என்ன பண்ணாலும் எல்லாம் பொறுத்துட்டு போவாங்கடி. சரிம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே தான். சரி வா, இப்போ உனக்கு நலுங்க வைக்கலாம் வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி போகிறீங்க. உங்களுக்கு இதில் சுத்தமாக பிடிக்கலை. அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அந்த மஞ்சள்லாம் தேய்ச்சி விட்டுறாங்க. அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு, ஓ சரி நவ்வே சிரிடி வாய்னா, என்னடி மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க? சரி நானம்மா அப்படின்னு நீங்கள் லைட்டாக ஃபேக் ஸ்மைல் பண்ணுறீங்க. ఇదే నాకు కావాలి, ఎంత అందంగా ఉండవు, என் கண்ணே பட்டுரும். இந்த முடிஞ்சதும் உனக்கு நான் சுற்றி போடுறேன். சரி. ஸோ சடனாக உங்கள் அப்பா வந்துட்டு, கண்ணம்மா என்ன உனக்கு ஓகே தானே அப்படின்னு சிரிக்கிறாரு. ஸோ இத்தனை நாள் உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டார், இப்போ தான் பேசுகிறாரு. ஆனாண்ணா நான் ஹாப்பி தான். நீங்கள் நான் ரொம்ப எங்கே நீ இந்த மேரேஜ்க்கு வேணான்னு சொல்ல போகிறேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி நானா அப்படின்னு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். உங்கள் அப்பா நிறைய கடன் வாங்கியிருப்பார், அவரால் அதை திருப்பியுமே கொடுக்க முடியல. அதனால் அந்த பர்சன் வந்து உங்கள் பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு பதில் என்னது? ஆமாம், நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் காசுலாம் ரிட்டன் கேட்க மாட்டேன். ஆனால் அவள் சின்ன பொண்ணு தான், எப்படியோ அவளுக்கு ஒரு நாள் கல்யாணம் ஆக போதில்ல, அது எப்பயும் ஆனான்னா அவன் படித்து என்ன பண்ண போகிறா? அவள் தான் ஆல்ரெடி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காளே. இப்போ என்ன 3 வருஷம் வீட்டில் வெட்டியாக இருந்தா, காலேஜுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பலன்னு எனக்கு தெரியும். இப்படி வீட்டிலே வெட்டியாக இருக்கிறதுக்கு பதில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அப்படிங்களா? சரி இப்போது பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு உங்கள் அப்பாவும் சிரிக்கிறாரு. ஸோ இது வந்து வீட்டில் சொன்னது உங்களுக்கு செம்ம ஷாக். ஏன்டி அம்மா நான் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் கொத்து வயன் நான் பேசிட்டேன், முடிவாயிடுச்சு, நான் செத்துருவேன். இப்போ நாங்களும் செத்துருவோம், எங்களால் கடன் அடைக்க முடியாது. நான் என்ன பாவம் பண்ணேன் உங்களுக்கு? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? அவருக்கு 40+, நான் இப்போ தான் 23 ஆகுது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் உங்களுக்கு பேர்டனாக இருக்கனால நான் செத்து போயிடுறேன். நான் எங்கேயாவது போயிட்டேன், நான் வெளியே பார்த்தாலும் என்னை விட்டுருங்க. உடனே எங்கள் அம்மா வந்துட்டு, எங்கடி போவ நீ, எங்கே போவ? இந்த மாதிரி வயசு பொண்ணு வெளியில் போனாங்கன்னா அவ்வளோதான், உன்னை என்னென்னமோ பண்ணிடுவாங்க. ஏன்டிம்மா நீயும் ஏம்மா இப்படி பேசுகிற? நானம்மா நீ ஆச்சு சொல்ல. நானம்மா எனக்கு மேரேஜ் வேண்டாம், நான் கொத்து. அரே கண்ணம்மா இல்லை சூடு, இப்படிலாம் பேசக்கூடாதுமா, உன் நல்லதுக்கு தான். நீ நல்லா இருப்ப அந்த வீட்டில், அவருக்கு நிறைய சொத்து இருக்குது, உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. நானம்மா நான் செத்துருவேன். அப்போ உங்கள் டேடி செத்துருவாயின், நாங்களும் கூட சேர்ந்து செத்துடலாம், வாங்க எல்லோரும் ஒன்று செத்துடலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு வேண்டாம். நீ இவ்வளோதான் அழுது போகிறண்டாலும் இந்த கல்யாணம் நடக்கும். ஏன்டி அர்த்தமாக ஒத்துந்தா? போலாப்பிளுக்கு அப்படின்னு கத்துறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிடுறீங்க. உடனே உங்கள் பாட்டி உங்கள் அப்பா கிட்ட, ஏன்டி நானா இது அவள் தான் வேணான்னு சொல்கிறாள், அதுவும் அந்த பையன் ரொம்ப வயசானவன் வேறு, எதுக்கு வேறு ஏதாவது பார்க்கலாம்ல. என்னம்மா நீயோ, அவள் ஏதோ சின்ன பிள்ளை தான மாதிரி பேசுகிறான்னா நீயும் அந்த மாதிரி பேசாத, நம்மளால் அந்த கடனை அடைக்க முடியாது.
அவர் ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காரு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலைன்னா நான் எல்லாரையுமே சம்பேஸ்தானோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ தான் ஜென் இந்தியாவுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ மெடிக்கல் கேம்ப்காக எல்லா பிளேஸ்க்கும் வந்திருப்பார். அப்போ தான் உங்கள் வில்லேஜுக்கும் விசிட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு அப்படியே நீங்கள் அந்த பிளேஸில் உட்காந்துட்டே இருக்கீங்களா, எல்லாருமே உங்களுக்கு நலங்களாக வச்சுட்டு போயிட்டாங்க. உங்கள் அம்மா அப்படி எழுப்பிட்டு வா வா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ ரா 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 அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்களுமே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, எப்படி இந்த பிளேஸை விட்டு தப்பிக்கிறதுன்னு. ஸோ உங்கள் கசன் ராக்கே வரா. அக்கா நீங்கள் ஓகே தானே? லேது அக்கா, என்ன பண்ணுவேன்? என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. ராக்கே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஏன்டிது? அது இந்த சாரீலாம் அப்படியே கட்டிட்டு ஜன்னல் அப்படியே கீழே குதிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணலாமா? அக்கா உன்னால் முடியுமாடி? இருந்து பார்த்தாங்கன்னா மாமாவுக்கு தெரிஞ்சதுன்னா 2 பேரும் வெட்டி போட்டுருவார். ப்ளீஸ் ராக்கி, இந்த கல்யாணம் நடந்தால் நான் செத்துருவேன். అక్క அப்படி பேசாதடி. சரி, நீ ஹெல்ப் చేస్తాను, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ வா. சரி ஓகே, அப்போ நைட் எல்லோரும் தூங்குவாங்கல்ல? அப்படி ஓகேண்ணா. அக்கா அப்போ ஓகே, நான் வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. సరే ఓకే, నీకోసం వెయిట్ చేస్తాను. ஷோர், நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களுமே நைட்டு தூங்காமல் அப்படியே சாரீஸ்லாம் அப்படியே முடிச்சு போட்டுகிட்டே இருக்கீங்க, ஃபுல்லாக நாட் போட்டு வச்சுருக்கீங்க பெருசாக. ஸோ உங்கள் விண்டோஸ்லேருந்து அப்போ தான் ராக்கி, அக்கா இங்கே. ராக்கி, ஏன்டா இப்படி வந்த? வாசல் வெளில வர வேண்டியது தானே? அம்மம்மா வெளியே இருக்குக்கா, எப்படி நான் வருது? ஓ, இந்த நானம்மா ஏன் இப்படி பண்ணுது? பைத்தியம், தூங்காமல். அக்கா நான் இங்கேருந்து இங்கே இருக்கேன், நீ அப்படியே குதிச்சிரு, நான் பிடிச்சிக்கிறேன் சரியா? சரி ராக்கி, பார்த்து அந்த நாட் போட்டிருக்கல டைட்டாக போட்டிருக்கியா? டைட்டுக்கானே வேசானும். சூப்பர். இது பாரு, இப்போது அந்த நாட் போட்டிருக்கல அது மேலே கால் வச்சு கீழே இறங்கி வந்துக்கிட்டே இரு, நான் கீழே தான் இருப்பேன். சரி ராக்கி அப்படின்னு நீங்கள் ஸ்லோவாக அப்படி கால் வச்சு கீழே இறங்கி வந்துட்டீங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இப்போது இந்த சாரியை தூக்கி எரிச்சு போட்டுடலாம், எங்கேயாவது எடுத்துன்னு வா அப்படின்னு அந்த சாரியுமே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. ராக்கி நான் இப்படி எக்கடிக்கு வெళ్తాను? ஆமாம் இல்லை, நீ எங்கே போவ? சரி, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணு. என்கிட்ட மணி இருக்குது, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகலாம், அங்கேருந்து நான் ட்ரெயின் ஏற்றி விட்றேன். ராக்கி நான் எங்கே போவேன்டா? இது நான் சொல்கிறது கேளு, இங்கேருந்து ஏறி போயிட்டு நாளைக்கு காலையிலே ரிட்டன் வந்துடு சரியா? அதுக்கு தான் நான் காசு வச்சுருக்கேன். இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு காலையில் ஆகிடும், ஓகேவா? அப்புறம் காலையில் அங்கேருந்து இங்கே வந்துடு, ஓகே? நான் உனக்கு டிக்கெட் இங்கேருந்து வாங்கி தரேன், நீ வா சரியா? சரி ராக்கி, இது ஒன்றும் ஆகாதில்ல? அப்புறம் நாளைக்கு காலை நீ வந்ததோ நான் உனக்கு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், இல்லைனா வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சிரும்ல, ஓகே? அப்படி ஒன்று வீட்டில் சேர்க்கலன்னா கூட நான் உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், ஓகே? சரி ராக்கி, நான் ஒன்று தான் நம்புகிறேன், சரி வா போகலாம் அப்படின்னு 2 பேருமே ஓடுறீங்க. ஸோ ராக்கி அப்படியே ஃப்ரண்ட்டில் ஓடுறவங்களால அவன் ஸ்பீடுக்கு ஓட முடியல. நீங்கள் பின்னாடி இருந்துட்டு, ராக்கி உண்டுரா, என்னால் முடியலை, நில்றா, அக்கா சீக்கிரமாக வாடி, ராக்கி மூச்சு வாங்குது இருடா அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. பின்னாடி சடனாக உங்கள் முடியை பிடிச்சி தரன்னு பேக் சைடாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ராக்கி ராக்கி யார்? நானா? அக்கா நானா வந்துட்டாரு. இது மாமையாவா? மாமையான்னு விட்டுருங்க, என்னால் முடியலை, எனக்கு வலிக்குது. ஓசே, எங்கடி ஊர் சுற்ற போகிறேன் இந்த நேரம்னு பார்த்து அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது பாதி தூரத்துலேயும் உங்கள் பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே ஓடி வந்துட்டாங்க. உங்கள் பாட்டி, என்ன காரியம் இது வயனு அப்படின்னு கண்ணத்தில் ஒன்று போடுறாங்க. நானுமா நான் என்ன பண்ண, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னல. ஒசே, உன் நானாவை பாரடி, அவனை எங்கிட்ட இப்படி நடு ரோட்டில் கூப்பிட்டு வந்து விட்ட, என்னால் காப்பாற்றலாம் முடியாது, அவன் உன்னை கொன்னுடுவான் இன்னைக்கு. நானம்மா என்னை விட்டு நான் இங்கேருந்து ஓடிடுறேன், நான் எங்கேயாவது செத்து போயிடுறேன். நானம்மா முடியாது, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு தண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே வர மாட்டேன்னு தம் பிடிச்சி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே இழுக்கும்போது நீங்கள் டமாலும் கீழே விழுந்துட்டீங்க. ஒரு காலில் உங்கள் தலை அப்படியே செம்மையாக அடிப்படுது. நானம்மா அடிபட்டுருச்சு, இருந்தால வலிக்குது, நொப்பி படுத்துந்தி, நீ ரத்தமே வந்து நீ செத்து போனாலும் பரவாயில்லன்னு உங்கள் மாமா அப்படியே எழுத்துட்டு போகிறாரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உங்கள் டேடி அப்படியே ஹாலில் அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு
அவ்வளோ ஒரு டென்ஷனாக உட்காந்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் மாமா உங்களை இழுத்துட்டு வந்து உங்கள் அப்பா காலில் விசிறி அடிக்கிறாரு. நானா நானு மன்னிச்சிடுங்க, எனக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் அப்படின்னு சொன்னது உங்கள் கண்ணத்தில் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிறாங்க. உங்கள் அம்மா அத்தை அப்பான்னு எல்லோரும் போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. தோ இவன் முதல்ல இவனை அடிக்கணும். டே ராக்கி, உன்னை எவடா இவளை ஹெல்ப் பண்ண சொன்னது? நானா அக்காவுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலல்ல, அதான். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப வயசானவர். அந்த மயிரெலாம் எங்களுக்கு தெரியும். நீ மூடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பார்க்கணும். நானா அக்கா பாவம் இல்லை, அந்த பாவம்லாம் எங்களுக்கு தெரியும். நீ சும்மா இரு. நானு விட்டுருங்க அப்படியே நீங்கள் அழும்பொழுது எதுவுமே கேட்கல. அகைன் உங்களை முடிப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் அப்படியே கட்டி போட்டுடுறாங்க. என்னை எது கட்டி போட்டிருக்கீங்க, என்னை விடுங்க. பதிலஞ்சு நானா விடுங்க. நானும்மா காப்பாற்று, நானும்மா. வைனா நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண? நானும்மா எனக்கு பிடிக்கல. உனக்கு தேவை தான் இது, நீ நல்லா நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அது நான் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் வந்து பார்த்தா உனக்கு பிளட் லீக் அவுட் ஆகும்ல ஹெட்லேருந்து. ஷோ இது வேறையா? இருடி, நானாக போய் பேசிட்டு வரேன். டே அவளுக்கு தலையிலேருந்து ரத்தம் வருதுடா, ரொம்ப ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஆகிட போகுது, எனக்கு பயமாக இருக்குது. அது என்ன பண்ணலாம்? அப்படியே செத்து போட்டோம். இவன் எது ஓடி போயிட்டான்னு ஊரில் இருக்கவங்க யாருக்காவது தெரிய வந்தால் அசிங்கமாக கேட்பாங்க நம்மளை பார்த்து. அதான் யாருக்கும் தெரியலல்ல, கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல. இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்டா நான். ரொம்ப ரத்தம் போகுதுடா, என்னால் அப்படி பார்க்க முடியல. என்னம்மா நீ? சரி ஏதோ ஒன்று பண்ணு போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் பாட்டி அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்டாச்சு மாதிரியே போகிறீங்க. ஏய் இது பாரு, வேணா அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்புறம் நானா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். உன்னால் காப்பாற்றிட்டு இருக்க முடியாது. இப்போவே உனக்கு ரத்தம் போடுறது என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீ என் செல்லமால இந்த மாதிரி பண்ணாத. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வரீங்க. ஏன்ட்டு நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி பேசிட்டு வரேன், நீ சைலண்ட்டாக இருக்க. நானம்மா உனக்கு என்ன பிடிக்குமா? உன்னை பிடிச்சதால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி அப்போ நான் என்ன பண்ணாலும் நீ கோச்சிக்க மாட்டல? என்ன பண்ணுவ? ஏம் చేస్తావు నువ్వు? நானம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஓட பார்க்குறீங்க. ஒசே அப்படின்னு காத்துறாங்க. பார்த்தா அவங்களால ஓடவே முடியல. பார்த்தா அவங்க கைக்கும் அவங்க கைக்கும் ஒரு மாதிரி லாக் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க. இது ஏன்ட்டி? எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி கிரிமினல் வேலைலாம் நிறைய பார்ப்பேன்னு, அதான் உன்னை கட்டி போட்டு வந்திருக்கேன். நானம்மா நீயும் இந்த மாதிரி மாறிட்டியா? ஆமாம், நான் அப்படி தான் பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதையே வா. இந்த மாதிரி லூஸ் மேலெல்லாம் பண்ணிகிட்ருக்காத, அப்புறம் உங்கள் அப்பனை விட நான் மோசமாக மாறிடுவேன் அப்படின்னு உங்களை தலையில 2 அடி போட்டுட்டு அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஜென்னோட கேம்பை தான் போகிறீங்க, அப்படியே உங்களை அடிச்சுட்டே இழுத்துட்டு போகிறாங்க. வாடி நீ முதல்ல, என்கிட்டயே உன்கிட்ட வேலை காட்டிட்டல, உனக்கு இருக்குது. அப்போ உங்களை அடிச்சுட்டு இழுத்துட்டு போகும்பொழுது எதுக்கு அந்த மாதிரி அடிக்கிறாங்க அவளை அப்படின்னு அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம், பாட்டி என்னாச்சு அவளை எதுக்கு அப்படி அடிக்கிறீங்க? இந்த பொண்ணு சரியான அருந்தவாள், அதுக்கப்புறம் லூஸ் ஆனால கட்டி போட்டிருக்கேன். இதை நான் எடுத்துட்டேன்னா என்னை விட்டு ஓடிடுவா, அதனால தான். அப்படியா, சரி வாங்க, அவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு போல், நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வர அவங்கள. இங்கே உட்காருங்க, நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஏய் உன் டாடி சொல்கிறாங்க உட்காருடி, வேணாம் உட்காரு. சரி அப்படின்னு நீங்கள் உட்காருறீங்க. அம்மா அந்த பிளாஸ்டர் மாதிரி இருக்கும்ல அது மட்டும் போட்டு விட்டுறேன், எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் கிளம்பணும். பாட்டி நல்லா பலமாக அடிபட்டிருக்கு, இது போட்டால் சரியாகாது. ஆனால் ஆகட்டும், கட்டி போட்டோம், நீ பிளாஸ்டர் மட்டும் போட்டு விடுமா. சரி உங்கள் இஷ்டம் அப்படின்னு அவள் வெறும் அந்த பேண்டேஜ் மட்டும் போட்டு விட்றா. ஸோ அப்படியே உங்கள் பாட்டி போதும் பொதுவாக போகலாம், நீ வெளியில் வேணா இருக்கிறது பிரச்சனை தான் அப்படின்னு உங்களை இழுத்துட்டு போகும்போது ஃப்ரெண்டில் ஒரு நிமிஷம், யார் பாணி? நான் இங்கே ஒரு டாக்டர் தான், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஓ இதை பாரு டாக்டர், எங்களுக்கு டைம் இல்லை, நாங்கள் கிளம்பணும். முடியாது அப்படின்னு உங்கள் கையை அப்படியே தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. டே என்னடா பண்ணுற அவளை? டே மச்சா ஜின்னு என்ன பண்ணிட்டுருக்க நீ? டே அவளுக்கு நிறைய பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு, இதுக்கு கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் போட்டே ஆகணும். டே அவங்க தான் வேணான்னு சொல்கிறாங்களே, அவங்க வேணான்னு சொன்னால் ஆஸ் அ டாக்டராக நான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், என்னோடய டியூட்டியை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு உங்களை அதே சேரில் உட்கார வச்சு அவள் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டில் யார் இருக்கா, என்ன பண்ணுறாங்க, எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. அப்போது இது பாரு,
கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். ம் ஓகேவா, பொறுத்துக்கோ. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க. என்ன உங்ககிட்ட தானே பேசுகிறேன். அப்போ உங்கள் கையில் அந்த லாக் போட்டிருப்பாங்களே அதை பார்க்குறாரு. இது என்னது இது? அப்போ உங்கள் பாட்டி இருந்துட்டு, இது பாருங்கள் டாக்டர், நீங்கள் அதை மட்டும் போட்டு விடுங்க, அவள் பேச மாட்டா. சரி சரி நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சின்ன உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு விடுறாரு. உங்களுக்கு செம்ம பெயினாக வரும். ஆனாலும் நீங்கள் அதை எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியூஸ் அப்படியே ஃப்ளோ ஆகுது. இந்த ஜின் நல்லா நோட் பண்ணுறாரு. டாக்டர் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. பட் ஹெட் ரொம்ப வலிச்சுதுன்னா இந்த டேப்லெட் யூஸ் பண்ணிக்கோங்க, பெயின் கில்லர் தான். சரி சரி அப்படின்னு அகைன் உங்களை கை பிடிச்சி அப்படியே தண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. டே யாரா அந்த கேள்வி, இதுனா லூஸா? எதுக்கு அந்த பொண்ணு இப்படி இழுத்துட்டு போகுது? டே மச்சா அவனுக்கு எதுக்கு, விடு, அவங்க என்னமோ பண்ணிட்டு போட்டோம். சரி விடு, நம்மளுக்கு எதுக்கு, அப்புறம் ஊர் வம்பாயிட போகுது. அதுவும் கரெக்டு தான். ராஜின்னு இருக்கிற விஷயம்லாம் பார்த்துட்டு நம்ம சீக்கிரமாக பேக் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும்ல. ஆமாடா மச்சா, நான் இப்போப்பெல்லாம் ஊருக்கு போகலான்னு இருக்கேன். சீக்கிரமாக அந்த பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நானும் போய் பேக்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இங்கே நீங்கள் எங்கள் ரூமில் உங்களை விட்டால் நீங்கள் எங்கேயாவது ஓடிடுவீங்களோன்னு நடு ஹால்லேயே உங்களை படுக்க வைக்கிறாங்க. நீ என்ன பண்ணாலும் இங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹால்லேயே உட்கார வைக்கிறாங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அப்படியே ஒரு மூலையிலே உட்காந்துக்கிட்டு, நான் எப்படி தப்பிப்பேன், எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்லை, నేను ఏం చేస్తాను, என்னை யாரு காப்பாற்றுவா? அப்போ நீங்கள் மேரேஜ் பண்ண போகிறவர் வீட்டுக்கு வராரு. என்ன எப்படி இருக்கீங்க எல்லோரும்? வாங்க வாங்க சார். என்னம்மாம்மா நீங்கள் போய் என்ன சாருன்னு கூப்பிட்றீங்க? நீங்கள் சாரெலாம் கூப்பிட வேணாம், என்னை வாப்போன்னு கூப்பிட்லாம். ஓ அப்படிங்களா, சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க. எங்கடி இருக்கா? ரா 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 காஃபி கொடு தம்பிக்கு. அப்போ நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கதை அவர் பார்த்துட்டு, என்னவா நீங்கள் உட்காந்துட்ருக்கா? ஒன்றும் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. நானும்மா இங்கே வாடி, இதோ வந்துட்டேன் இருடி அப்படின்னு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த அங்கிள் வந்து அப்படியே பின்னாடி வந்துடுறாரு உங்கள் பாட்டியை பார்த்துட்டு. சரி ஓகே, காசு ஏதாவது இல்லைன்னா சொல்லுங்கள், தரேன் கல்யாணத்துக்கு. சரிங்க. அவன் போனதுக்கப்புறம் செம்ம பயமாக இருக்குது உங்களுக்கு. எப்படி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் எனக்கு தெரியல. ஸோ அப்படியே ஈவினிங் போல் உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் கோவில் போகிறாங்க. அப்போ உங்கள் அப்பா, இந்த பாரமாக உன்னை நம்பி தான் இந்த வாயினை விட்டுட்டு போகிறேன், நீ தான் பார்த்துக்கணும். சரிப்பா நான் பார்த்துக்கிறேன், அதான் கட்டி போட்டுக்கல, ஒன்றும் ஆகாது, அந்த தைரியத்தில் தான் நான் போகிறேனே அப்படின்னு எல்லோரும் போகிறாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் போயிட்டாங்க. நானம்மா எப்படியாவது ஏமாற்றிட்டு ஓடிடணும். நானம்மா என்னடி என்ன? நானம்மா எனக்கு ஆயில் வேணும், தலைக்கு தேய்ச்சிக்க ஒரு மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் தான் தேய்ப்பியா நீ? நானம்மா நீ பாரு எப்படி இருக்குது. சரி தரேன் அப்படின்னு தராங்க. ஸோ நீங்களும் அதை எடுத்து அப்படியே தேய்ச்சிக்கிட்டு, ஸோ அந்த பேராஷூட் பாட்டில் மாதிரி இருக்கும்ல, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுறீங்க. ஸோ அந்த ஆயில் அப்படியே பிச்சுக்கிட்டே அடிக்குது கீழே ஃப்ளோர்லலாம். கடவுளே, நானம்மா எப்படியாவது இந்த சைடு வந்து அந்த எண்ணெயில் கால் வச்சிடணும், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். கரெக்டாக உங்கள் பாட்டியும் வராங்க. நானம்மா கால் வச்சிரு. இல்லை வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் தான் நடக்கும். நானம்மா கால் வைக்கக்கூடாது. என்னடி முணுமுணுத்துட்ருக்கா? இல்லை நானம்மா ఏం లేదు, என்னமோ பண்ணுற நீ, ఏం లేదు நானம்மா. நானம்மா அங்கே இருக்க. என்ன வேணும் உனக்கு சேவை செய்கிறதா நான் இங்கே இருக்கேனா? நானும்மா என் கை கட்டி போட்டிருக்கேன், இல்லைன்னா நான் ஏன் உங்ககிட்ட கேட்க போகிறேன். என்ன வேணும் இப்போ உனக்கு? அதோ அந்த டிவி பக்கத்தில் என்னடி சொல்லின்னு இருக்கா? ஏண்ட அந்த டிவி பக்கத்தில் அந்த ஒரு டப்பா இருக்கே, அதை எடுத்துகிட்டு வா. என்ன டப்பா? நானம்மா அங்கே இருக்க பாரு ப்ளூ கலர் டப்பா, அதை எடுத்துகிட்டு வா. சரி போகிறேன் இரு அப்படின்னு போகிறாங்க. கரெக்டாக அந்த ஆயில் அப்படியே அவங்க பார்க்கல சரியாக, கண்ணு வேறு தெரியாதா, அந்த ஆயில் அப்படியே தாண்டிட்டு தான் போகிறாங்க. இது என்ன இவ்வளோ உஷாராக இருக்குது, தாண்டிடுச்சு. கடவுளே, இது தானடி? அவனு நானம்மா, அதே. சரி வரேரு. கடவுளே, நானம்மா கால் வச்சிடணும். இல்லை வைக்கக்கூடாது. கரெக்டாக காலுமே வருது. ஐயோ, இப்போன்னு பார்த்தா கால் வரணுமா? தேவிக்கிட்டேருந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. ஹலோ யார்? அம்மா நான் தான். ஓ நீ தானடா, என்ன? இல்லை வயன் என்ன பண்ணுறானு?
கண்ணா நீ ஒன்றும் கவலைப்படாதா, அவ்வளோதான் நான் பார்த்துக்கிறேனே, இங்கே நல்லா தான் இருக்கா, அவள் எங்கேயும் போக மாட்டா. சரிம்மா அப்போ நான் வச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்பொழுது கால் அங்கே வச்சு அப்படியே சடைக்க விழுந்துடுறாங்க. ஐயோயோ யாராவது வந்து காப்பாத்துங்கடா, நானம்மா விழுந்துருச்சு. அடி பாவ என்னடி சிரிக்கிற, பாடி நானம்மா என்னாச்சு, ஏமா இந்த நானம்மா உனக்கு கண்ணு தரலையாடி, நான் விழுந்துட்டேன்டி, வசை வந்து எழுப்படி, நானுமே காய் கட்டி போட்டுக்கினேன் எப்படி வர, ஐயோ இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சுடி, வாடி வந்து காப்பாத்துடி, நானம்மா கீ எங்கே இருக்குன்னு சொல்லு. ஐயோ சாவியா, அதை வேற அவன் பூச்சி ரூமில் வச்சுருக்கானே. எது பூச்சி ரூம்லையா, அது ரொம்ப தூரம் இருக்கே, நான் எப்படி போவேன். நானும்மா உன்னால் அப்படியே நீ தவழ்ந்துக்கிட்டே போ நானம்மா, நீ எடுத்துடலாம், உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ண நானம்மா, உனக்கு ஏதாவது ஆகிட போகுது. நான் கூட நியூஸில் படித்தேன், யாரோ இந்த மாதிரி தான் வலிக்கு விழுந்தாங்களாம், இடுப்பெலும்பு உடஞ்சிருச்சான், ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகலன்னா அவ்வளோதாவா, ஆன் த ஸ்பாட்டே இறந்துருவாங்களாம். ஒசே என்னடி பேசின்னு இருக்கா, ஐயோ நான் அப்படியே போகிறேன்னு உங்கள் பாட்டி அப்படியே தவழ்ந்துக்கிட்டே கிச்சன் போயிட்டு சாவை எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட விசிறி அடிக்கிறாங்க. சரி நீங்கள் அந்த சாவை எடுத்து டக்கு டக்கு லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு, நானும்மா அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஒன்றும் ஆகலை, வா 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 என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போடி. சரி நானும்மா தோதோ அப்படின்னு எழுப்ப போகிறீங்க டக்குன்னு. நானும்மா என்னடி பார்த்துட்டே இருக்க, என்னை தூக்குடி, நானும்மா என்னை மன்னிச்சிரு. என்னடி சொல்கிற அப்படின்னு பாதி தூக்குனவங்கள அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு ஓடுறீங்க. விசை உண்டு அடியே, இவ ஓடுற, யாராச்சும் பிடிங்கடா இவளை. ஐயோயோ இப்போன்னு பார்த்து வீட்டில் யாரும் இல்லையே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அகைன் கொடுக்கணும் ஓடி வரீங்க. ஒசை ஒசை நில்லு நில்லு, எங்கே போகிறடி, அடியே நீ மட்டும் என் கையில் மாட்டினேன், நான் ஃபோன் மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் காசும் வேணும், உன்னோட சேவிங்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிறேன். அடி பாவி, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டின்னு கத்துறாங்க. ஸோ நீங்கள் மேலே போய்ட்டு ஃபோனு கொஞ்சம் மணி மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடி வந்துடுறீங்க வெளியில். நானும்மா நீ கவலைப்படாத, நான் வெளியிலேருந்து ஆள் அனுப்பி விடுறேன் ஓகே அப்படின்னு. வெளியில் இருட்டாக இருக்குது, ஒரு 9 o'clock மேலே ஆயிடுச்சு. எங்கே போவேன் ஒன்று, இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அண்ணாக்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு ஷாப்பில், அண்ணா என்னம்மா வாயின்னு எங்கே போகிற, அண்ணா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள். எதுக்கு, பாட்டி கூப்பிட்டு சொன்னாங்கண்ணா, ஒரு 5 minutes கழிச்சு போங்க. அப்படியா சரிம்மா, நான் கரெக்டாக 5 minutes கழிச்சு போகிறேன். சரிண்ணா அப்படின்னு நீங்கள் கொண்டு ஓடுறீங்க, எங்கே போகிறதுன்னே தெரியல, அங்கங்கே ஒழிஞ்சிக்கிட்டு போகிறீங்க. உடனே தம்பி ராக்கி கால் பண்ணி, ராக்கி நான் வயன், வயனு உங்ககிட்ட ஃபோன் இப்படி வந்தது, ராக்கி நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். என்னடி சொல்கிற அக்கா, எனக்கு ஒன்றும் புரியல. ராக்கி நான் வச்சா சாணும், நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஐயோ நான் வேறு தூரமாக இருக்கேனேடி, கோவிலில் இருக்கேனேடி, அப்பா அம்மா மாமான்னு எல்லோரும் இங்கே தாண்டி இருக்காங்க, என்னடி இப்படி பண்ணுற. ராக்கி இதை விட்டால் எனக்கு ஒரு சான்ஸே இல்லை. சரி எப்படி வந்த, அதெல்லாம் வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு புரியும், இப்போ நான் எங்கே போகிறது. சரி இரு, நான் நடைவிட நான் அமுச்சு வைக்கிறேன், அவர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் விடுவார் ரயில்வே ஸ்டேஷனில், ஓகேவா, யாருக்கும் தெரியாமல். அப்படியா சரி சொல்லு சீக்கிரமாக ராக்கி, நான் கோவிலில் வெயிட் பண்ணுறேன். நீ மறைஞ்சே இரு. ஸோ உடனே உங்கள் வீட்டு ஆளுங்களாம் கோவிலேருந்து கிளம்பிடுறாங்க. மாமா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து போகலாமே. என்னடா ராக்கி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அம்மா வயன் வேறு வீட்டில் இருப்பாங்க, போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் ரொம்ப ட்ரை பண்ணுறான், ஆனாலும் முடியல, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது இங்கே காரில் போகிற வழியிலே உங்கள் பாட்டி கால் பண்ணி எல்லாத்தையும் மாட்டி விட்டுடுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா இங்கே நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கோவிலுக்குள்ளே உட்காந்துட்டு, ஐயோ நான் இப்போ எப்படி தப்பிப்பேன், எங்கே போகிறதுனே தெரியல. ஸோ கோவிலோட ஐயர் வந்து அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே, ஆமாம் அப்படியா இருங்க அப்படின்னு உங்கள் கிட்டே வராரு. அப்போ நீங்கள் என்ன இவர் நம்ம கிட்டே வராரு, தோவாயின்னு இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் நீங்கள் போச்சு, அப்பாவுக்கு நம்ம எங்கே தான் இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு அவளை தலை விட்டுட்டு ஓடுறீங்க கொடுக்கோட்டுன்னு. ரொம்ப நைட் ஆகிடுச்சு. ஐயோ இந்த டேவிட் எங்கே இருக்கான்னு தெரியலையே, ராக்கி சொன்னானா இல்லையா, நான் எங்கே போவேன் இப்போ அப்படின்னு ஓடிட்டே இருக்கீங்க. ஃப்ரெண்டில் ஒரு பர்சன் அப்படி அடிச்சிடுறீங்க. பார்த்து போத்துரு அவனுக்கு, சாரி பார்த்து போ சரி அப்படின்னு போகும்போது சொன்னவங்க ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சிடுறாங்க. யார் எவரும், எங்கே போகிற,
யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜின் உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் சடனாக செம்மையாக ரெயின் வருது. வருஷம் படுத்து எங்கே போகிற, இதுக்கு இப்படி ஓடிட்டுருக்க? அது ஏன் இல்லைதோ. அப்போது வயன் நீங்கள் தானே இருக்க அப்படின்னு உங்கள் மாமா சவுண்டு. ராண்டி ராண்டி அப்படின்னு கை பிடிச்சிட்டு ஓடிடுறீங்க ஜென்னை பிடிச்சிக்கிட்டு. என்ன எங்கே இழுத்துட்டு போகிற? வாங்க நான் சொல்கிறேன். யார் அவங்கள பார்த்து எதுக்கு நீ ஓடுற? நீங்கள் வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு பிளேஸில் ஒரு மாதிரி குட்டி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. ரொம்ப டார்க்காக இருக்காங்க. அங்கே போய் நின்றுக்குறீங்க 2 பேரும். என்னாச்சு உனக்கு? யார் அவங்க? எனக்கு பிடிச்சி இல்லை என்னை தேடி வராங்க. எனக்கு பிடிக்கல. நான் வீட்டை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுறேன். எது ஓடி போக ட்ரை பண்ணுறியா? அடிப்பாவே என்னை விட்டு நான் போகிறேன். இல்லை கொஞ்ச நேரம் இருங்க, இங்கே இருங்க. எதுக்கு நான் எதுக்கு இருக்கணும்? என் ஃப்ரெண்டு வர வரைக்கும். யாரும் ஃப்ரெண்டு? கால் பண்ணு. காலா? என்கிட்ட நம்பர் இல்லாமல் எப்படி ஃப்ரெண்டு வச்சுருக்க நீ? அது என் தம்பியோட ஃப்ரெண்டு. அடிப்பாவே. சரி அதை விட, எதுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வராங்க? நீ எங்கே இந்த நடுராத்திரியில் ஓடிட்டுருக்க? அது நாக்கு அது எனக்கு சடனாக கால் வருது. யாரோ கால் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, ఎవరు? వైన్ நான் டேவிட் பேசுகிறேன். டேவிட் எக்கடாண்டாவோ? வைன் நான் இந்த கோவில்கிட்ட அங்கே தான் நீ இருக்குன்னு நினச்சேன். எங்கே போனேன்? நான் அங்கேருந்து வந்துட்டேன். அங்கேருந்து மாமா என்னை தேடி வந்தார். நான் ஓடி வந்துட்டேன். அப்படியா? சரி டேவிட், நான் இங்கே தான் இருக்கேன். அந்த சந்தை இருக்கும்ல, குட்டி சந்தை, அங்கே இருக்கேன். అలా నా సరే నేను వస్తాను. டேவிட் சீக்கிரமாக வந்துடு. சரி வைன், நீயும் அப்படியே வந்துடு. நான் கூட்டிகிட்டு போயிடுறேன். சரி என் ஃப்ரெண்டு வந்துட்டேன், நான் கிளம்பிடுறேன். இது பாரு, இப்போ அவன் என்ன சொன்னான் ஃபோனில்? நான் வரேன் அங்கேயே இருந்தானே சொன்னான். நீங்கள் நில்லு, அவன் வந்ததும் போகலாம். இல்லை நான் கிளம்பிடுறேன். இங்கே யாரும் இருந்தால் பார்த்துருவாங்க. நான் கிளம்பிடுறேன். 2 பேரும் அப்படியே ஒன்றா போயிடுவோம். நில்றி. இல்லை நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு ஜென்னை விட்டுட்டு நீங்கள் ஓடிடுறீங்க. என்ன ஓடுறா? கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல வர வரைக்கும். போய் எங்கேயாவது மாட்டிப்பா கண்டிப்பாக. ஸோ அப்படியே ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு ஜென்னை அப்படியே அந்த கோவில்கிட்டே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. டே மச்சான், அதுக்கு நாங்கள் நின்றுட்டுருக்கா? இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு உனக்கு? இல்லைடா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்தோமே, உனக்கு கூட இடிச்சிட்டு போச்சே. ஆமாம், அந்த பொண்ணு எங்கே போச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு என்ன புரியணும்? இல்லை மச்சான், அது ஏதோ வீட்டை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்லிச்சு. ஆனால் எங்கன்னு தெரில. அது ஏதோ பையன் வேறு வரேன்னு சொன்னான். அது பையன் கூட எங்கே போச்சுன்னு கூட தெரில. அவளை பின்னாடி வேறு ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்தாங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. டேய், இந்த ஊருக்காரங்க அப்படி தான் பண்ணுவாங்க, விடு. நம்ம போய் அதில் எதுவுமே இன்வால்வ் ஆக வேண்டாம். அப்புறம் உனக்கு தான் ஏதாவது பிரச்சனை. அப்படியா? நீ வாடா மச்சான், நம்ம பார்த்துக்கலாம், வா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்பொழுது அங்கேருந்து யாரோ கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னை விடுங்க, நான் அதெல்லான்றின்னு என்னை வெளியே பார்த்தானோ. டே மச்சான், உனக்கு சவுண்ட் கேட்கல? கேட்குது, ஏதோ பொண்ணு கத்துற மாதிரி. இரு நான் வரேன் அப்படின்னு கொண்டு ஓடி வராரு. பார்த்தா உங்களை தான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க அடித்து. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வீட்டை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுவான்? அதுவும் அந்த பையன் யார்? அவன் எங்கே போனான் அவன்? ஐயோ என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு உங்கள் மாமா அப்படியே அடிச்சுட்டு இழுத்துட்டு போகிறாரு. ஸோ சின்ன அப்படியே பின்னாடியே ஓடி வராரு. ஸோ உங்களை அப்படியே உங்கள் வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காங்க. வந்துட்டியா அப்படின்னு உங்கள் அப்பா. நானா விட்டுருங்க, நான் அப்படியே போயிட்டுறேன், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க. அடி பாவி, இப்படி என் மானத்தை வாங்கிட்டியடி. ஊரில் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டால, ஓடுகாலி நாயே அப்படின்னு ஸ்லிப்பரை எடுத்து உங்கள் மேலே அப்படியே அடிக்கலான்னு வராரு. டக்குன்னு அவர் கையை ஜின்னு பிடிச்சிட்டு உடனே உங்கள் அப்பா இருந்துட்டு, யார் நீ? யாரா நீ? அப்போ ஜின்னு அவர் ஹேண்ட்ஸில் இருக்க ஸ்லிப்பரை அப்படியே எடுத்து தூக்கி போடுறாரு. யாரா நீ அப்படின்னு ஜின்னுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்க அவங்கள அப்படியே உங்கள் அப்பா கை பிடிச்சி, வயன் வாடிங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு கொண்டுடுவாங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சின்ன பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. உனக்கு ஒன்றும் ஆகாது, இரு விடுங்க அப்படின்னு அகைன் உங்கள் அப்பா ஆன்சர் பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. எனக்கு காப்பாற்றுங்க, எனக்கு கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. இது பாரு, நறுக்கல ஒன்றும் ஆகாது. உடனே சைடில் இருந்துட்டு உங்கள் அம்மா உங்கள் ஹேரை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு, டிப்பாவி அப்போது நீ இவன் கூட தான் ஓடி போக ட்ரை பண்ணியா? இவன் தானே அது? இவனுக்காக தான் நீ கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தியா?
అమ్మా என்ன பேசுகிற நீ? అలాగే ఏం లేదు. எனக்கு நல்லா தெரியும். నాకు అన్నీ తెలిసే இவனுக்காக தான். உடனே உங்கள் மாமா வந்துட்டு நானும் பார்த்தேங்க்கா, இதோ இவன் கூட தான் அவள் ஓடி போயிட்டு இருந்தா கை பிடிச்சி, நான் பார்த்தனே. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு பையன் தான் இவளை ட்ரெயின் ஏற்றி விட்டான். அதுவும் இந்த பையனாக தான் இருக்கும். என்ன இல்லை లేదు. உடனே சின்ன வந்துட்டு கைடுங்க அவன் மேலேருந்து. நான் இருக்கிற வரைக்கும் யாராலையும் அவன் மேலே கை வைக்க முடியாது. இந்த பாரு வேணும், உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு வர உங்கள் டேட். உடனே நீங்கள் ஜென்னோட ஹேண்ட்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவருமே அதை பார்க்குறாரு. அப்போ உங்கள் டியரையான ஃபேஸை ஐஸையும் பார்த்துட்டு, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, யாராலையும் ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்கேன், என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, அவங்க கண்டிப்பாக கொண்டுடுவாங்க. அப்போ பின்னாடி ஒரு வாய்ஸ், என்ன வாயின்னு என்கிட்ட அவங்க கூட ஓடி போக ட்ரை பண்ணிட்டியோ? நாளைக்கு என் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நைட்டு அவங்க கூட ஓடி போக ட்ரை பண்ணியிருக்கல. பெரிய ஆள் தான் நீ. இல்லை அப்படின்னா அங்கே நீங்கள் ஜின்னோட கை பிடிச்சிக்கிட்டு, ஸோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற அங்கிள் வந்து அப்படியே உங்கள் கிட்டே வராரு. ஸோ நீங்கள் அப்படியே சின்ன அப்படியே பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறீங்க. சின்ன உங்கள் ஃப்ரெண்டில் நின்றுட்டு, இதை பாருங்கள், யார் நீங்கள்? எவன் பின்னாடி ஒழிஞ்சு நின்றுட்டுருக்காளோ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். தான் உன் வயசு என்ன, அவள் வயசு என்ன? சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுற அசிங்கமால உனக்கு? அவங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், அவனால் அதை கொடுக்க முடியல, அதனால தான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ யார் நடுவில் வந்துட்டு அவள் கையை பிடிச்சிட்டு முன்னாடி நின்றுட்டுருக்க? இதை பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாதது. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, நான் பண்ணிக்க மாட்டேன். அவளுக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, அவள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள். ஒழுங்கு மரியாதையாக இடத்த காலி பண்ணு. ஒன்றே உங்கப்பா, வயன் என்னடி பண்ணிட்டுருக்க? ஒழுங்கு மரியாதை அவன் கையை விட்டுட்டு இப்படி வா. மரியாதை நான் சொல்கிறத மட்டும் கேளு. இப்போ நீ அவன் கூட போயிட்டேன்னா நான் செத்துருவேன். கல்யாணம் பண்ணி வச்சா நான் செத்துருவேன், என்னால் முடியாது. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணிக்க போகிற அங்கிள் பாரா. ஓ, எப்போத்துலேருந்து அவனை உனக்கு தெரியும்? அவன் வந்து இங்கே ஒரு 2 வாரம் இருக்குமா? 2 வாரத்தில் லவ் வந்துருச்சோ? எனக்கு உங்களை பிடிக்கல. ஓ, அவனை பிடிச்சிருக்கா? அப்படி இல்லை. ஏன் இதை பாரு, உனக்கு எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ எனக்கும் வேணும், புரியுதா? உனக்கும் எனக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நீ அவங்க கூட வேணால் போய்க்கோ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதோ ஜென்னுக்கு செம்ம கோருது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்னு பட்டுன்னு அடிக்கிறாரு. டே ஜின்னு என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நீ அவளை விட்டுட்டு வா, கிளம்பலாம். டே மச்சான், அப்படிலாம் விட முடியாதுடா. பாரு அந்த பொண்ணு வச்சு என்ன பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டு நாய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்க. டேய் விட்டுடா, ஏதோ ஒன்று அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க குடும்ப விஷயம், நம்ம தலையிட வேணாம். ஜென்னே நீ கிளம்பு. முடியாது, நான் இங்கே வந்து வரவே மாட்டேன். வயன், அப்போ நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இவன் கூட தான் ஓடி போக போறியா? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் எங்கேயும் வர மாட்டேன், நான் போயிட்டு என்னை விட்டுருங்க. டே மச்சான், நீ போலீஸ் கால் பண்ணு, இவனை மாட்டி விட்டுடலாம். இவன் கம்பி வந்துட்டோம், அப்போ தான் புரியும். அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க போலீஸ்லாம் அவனுக்கு தெரியும் போல். நீ ஸ்ட்ரெயிட்டாக கொரியாக்கே கால் பண்ணு, அவங்க வந்து போலீஸை வர வைக்கலாம். இவனை 10 வருஷம் ஜெயிலில் போட்டால் தான் இவனுக்கு புரியும். இது போலீஸா? கொரியாவில் இருந்தா? எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பொண்ணு அப்பா என்கிட்ட கடன் வாங்கினான், அதை கேட்குறதுக்கு தான் நான் அந்த பொண்ணை கடன் பண்ணி வைக்க சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவர் பயப்படுறாரு. ஒன்றே உங்கள் அப்பா, இல்லை உங்களை போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க, நான் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்காது. யோ நீ வர போயா, முதல்ல என் காசை செட்டில்மெண்ட் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான், உன் பொண்ணு வேணாம் யாரும் வேணாம் எனக்கு. முதல்ல என் காசை கொடு, இல்லைன்னா உன் வீடு உன் கையில் இருக்காது, நான் தூக்கிட்டு போயிடுவேன் உன் வீடை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு நிமிஷம், அவ்வளோ காசுலாம் எங்களால் கொடுக்க முடியாது, இந்த வாயின் ஏதோ சும்மா தான் சொல்கிறா, நீங்கள் அவளே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்கள் அப்பா கத்துனதும் அதுவுமே கண்டுக்காமல் அவர் ஓடிட்டார் பயந்து. சரியான ஜோபி பையனாக இருக்கானே பாரு, போலீஸ்ன்னு சொன்னதோ ஓடிட்டான். இவனை போய் அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஆமாம், நல்ல வேலை நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதுவே நல்லது தான். உடனே உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, இது பாருங்க, நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணல, அவளே நான் லவ் பண்ணல, புரியுதா? முதல்ல உங்கள் பொண்ணுக்கு பிடிக்காதது எதுவுமே செய்யாதீங்க, புரியுதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஆன்ஸ் அப்படியே விட்டுடுறாரு. இல்லை, இவன் போய் சொல்கிறான். வயன் இவன் கூட தான் ஓடி போனான், நான் தான் பார்த்தேனே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இவன் தான் கூட்டிகிட்டு போய் விட்டான். இது ரயில்வே ஸ்டேஷனா? நாங்கள் ஒன்றும் வரலையே. இல்லை, நான் பார்த்தேன், நீ தான் அது. ஏய், நான் எப்படி உன் கூட வந்தேன்? அது டேவிட்.
ஓ! இது பாருங்க, அது நான் கிடையாது. அது வேற ஒருத்தன். தப்பா புரிஞ்சுட்டீங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் மீ. அப்படின்னு சொல்லிட்டு வராரு. டக்குன்னு சின்ன கையை பிடிச்சி இழுக்கிறாங்க பின்னாடி உங்கள் அப்பா, பெரியப்பா எல்லாருமே. ஏய் வாட் த ஹெல், என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? அது எப்படி இந்த ஓடுகாலி நைட்டுன்னு கூட பார்க்காம உன் கூட ஓடி வருவா? அப்புறம் நீ உங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவேன். இதை நாங்கள் நம்பிட்டுருக்கணும். ஊர் முன்னாடி எங்களை வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களா 2 பேரும் சேர்ந்து? வாட் த ஹெல், என்னடா நினச்சிட்ருக்கீங்க? நான் தான் கிடையாதுன்னு சொல்கிறேன்ல. அவ வேறு யார் கூடயோ போனான். அதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம். நான் கண்ணால் பார்த்துட்டேன். அது நீ தான். மாமையா, அவர் கிடையாது. நீ வாய் மூடு. நீ வாய் திறந்தா வாய் உடச்சி போட்டுருவேன் அப்படின்னு உங்களை அடைச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் கிடையாது, அவர் விடுங்க. ஐயோ, அவர் கிடையாது. அடியே வைனு, ஏன்டி இப்படி பண்ண? இப்படி நடுராத்திரியில் ஓடி போனியடி. இவனை தான் லவ் பண்ணியா நீ? இது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்லடி எருமை. ஐயோ நானம்மா, அவர் எனக்கு உதவி பண்ண வந்தார், என்னை ஹெல்ப் பண்ண வந்தார், அவ்வளோதான். நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நீ நடிக்காத. நீ இவனை தான் லவ் பண்ண நல்லா தெரிஞ்சு போயிடுச்சு. அவர் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு உள்ளே இழுத்துட்டு வராங்க. சின்ன அப்படி கட்டி போட்டுட்டு, தானே விடுங்கடா, இதுக்கிட்ட என்னை கட்டி போட்டிருக்கீங்க. அது எப்படி என் பொண்ணு நீ நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டா நாங்கள் அப்படியே பார்த்துட்டு சும்மா இருப்போம் நினச்சியா? நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும். இது கல்யாணமா? ஐயோ என்னால் முடியாது, நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். அதெல்லாம் எங்களால் முடியாது, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா உன்னை நான் இங்கேயே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டி விட்டுருவேன். அப்புறம் உன்னால் ஊருக்கு கூட போக முடியாதுப்பா. உன் பாஸ்போர்ட்டு வீசா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. ஐயோ, பாஸ்போர்ட் வீசா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எப்படி? ஐயோ என்னை நம்புங்கடா, நான் ஒன்றும் லவ் பண்ணல. அவள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, அவள் பேர் கூட எனக்கு தெரியாது. எப்படி நடிக்கிறான் பாரு அப்படின்னு காலத்தில் கத்தி வைக்கிறாங்க. ஐயோ டேய், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அவள் யாருன்னே தெரியாதுடா. போய் சொல்லாத. ஐயோ, நீங்கள் வேணும்னா அவளை கூட்டிகிட்டு வாங்க, நான் பேசுகிறேன். நீ அவளை கூட்டிகிட்டு வா. அவள் சொன்னான்னா நான் அவளை இது இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹேய், நீ என்னடா அது சொல்கிறது? நீங்கள் ஃபஸ்ட்டு அவளை கூட்டிகிட்டு வாங்க. முதல்ல அவளை கூட்டிகிட்டு வாங்க, அப்புறம் பேசலாம். நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் சொன்னான்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களை அப்படியே மேலேருந்து தர இழுத்துட்டு வராங்க உங்கள் மாமா. மாமையா, நானே வரேன், ஏன் இப்படி இழுத்துட்டு வரீங்க? அவரை எதை கட்டி போட்டிருக்கீங்க? அவரை விடுங்க அப்படின்னு தள்ளி விட்டுட்டு வந்து அவரோட கட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறீங்க. ஏ வயன் தள்ளுறி அப்படின்னு உங்கள் அப்பா அவங்க முடி பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறாரு. நானா? முதல்ல நானான்னு கூப்பிட்றது நிறுத்திடி. நான் என்ன பண்ணேன்? நீ என்னதான் பண்ணலை வயன்? எனக்கு ஒரு இடத்துல கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணால் நீ இவன் கூட ஓடி போக ட்ரை பண்ணலை. ஐயோ, நான் சொல்கிறது கேளுங்க. இதை பாரு, இவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எங்கே வேணாலும் போய், இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது. இவனை கூட்டிகிட்டு நீ எப்படி போய் எங்கே சாப்பிடும் எனக்கு தெரியாது. நீ எங்கேயாவது போயிட்டு இந்த வீட்டில் மட்டும் இருக்காத. நான் எங்கேயும் போகல. ஏன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டீங்க? நீ எதுவும் பேசவே வேணாம். நீ எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கல்யாணம் வேணும்னு நான் கேட்கவே இல்லையே. அது எப்படி? இவன் கூட நீ ஓடி போயிடுவேன், அதுக்கப்புறம் கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவேன். நாங்கள் உன்னை அப்படியே வீட்டிலே வச்சுக்கணும், அதுக்கு நீ செத்தே போயிடலாம். இப்படி 4 பேர் உன்னை பார்த்து அசிங்கமாக கேட்பானுங்க. நானா? நீங்கள் ஏன் அடுத்தவங்க பற்றி யோசிக்கிறீங்க? என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. இதை பாரு, உன்னை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வேணாலும் போயிடு, இங்கே இருக்காத, தயவு செஞ்சு இங்கே இருக்காத. ஏய் இங்கே பாரு பொண்ணு அப்படின்னு ஜென்னு உங்களை பார்த்து கூப்பிடுறாரு. இதை பாரு, அவங்களுக்கு நீ புரியவை, நீ கிளாரிஃபை பண்ணி ஆகணும். உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. பண்ணவே மாட்டியா? முழிச்சிட்ருக்கா? இதை பாரு, உங்கள் வீட்டில் என்ன பேசுகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் மட்டும் தானே பண்ணேன், சொல்கிறீ? அது ஏ வயன், என்னடி பார்த்துட்ருக்க சொல்லு அப்படின்னு உங்கள் அப்பா. இவங்க கூட தானே ஓடி போன, நீ இவனை தாண்டி நீ லவ் பண்ண. நானா அப்படின்னு கொஞ்ச நேரம் திங்க் பண்ணுறீங்க. மேலே உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் பேசினதை கேட்டிருப்பீங்க. ஸோ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு, நான் இவர் கூட தான் ஓடி போனேன். இவரை தான் நான் இவரை பிடிச்சதான் போனேன். ஓடி போகலான்னு 2 பேருமே தான் பிளான் போட்டோம். தான் எப்படி உங்க கூட ஓடி வந்த? நம்ம எப்படி லவ் பண்ணோம்? என்னடி பேசிகிட்ருக்க? முதல்ல நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்லிகிட்ருக்க? இதை பாரு, நீ உண்மையாக சொல்லலாம். நான் உன்னை ஹெல்ப் பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உண்மையாக சொல்லிட்டு தயவு செஞ்சு.
இல்லைப்பா, அவர் உங்களுக்காக பயப்படுறாரு. எங்கே நீங்கள் அவர் ஏதாவது பண்ணிடுவீங்களோன்னு. 2 பேரும் பிடிச்சதா ஓடி போகணும். பார்த்தியா, வாயினே ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்னடா நீ போய் சொல்லிகிட்ருக்க அப்படின்னு இனிமேல் சின்ன ஒரு அடி போடுறாங்க கன்னத்திலே. ஏய், எதுக்குடி இந்த மாதிரி போய் சொன்ன? எதுக்குடி? இதை பாரு, நான் சும்மாவே விட மாட்டேன் ஒன்று. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. நீ எதுக்கு இந்த மாதிரி போய் சொன்ன? அவனே உங்கள் மாமா. டேய், யாராவது இவனை கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணுங்கடா கல்யாணத்துக்கு. இந்த 2 ஓடுகாலிங்களையும் அமுச்சு வச்சிடலாம் ஊருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ என்னதுட்டு? இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுடா. ஏய் பேசுடி. எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்கிறேன்? என் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும்டி. பேசுடி. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.